ஆளுங்கட்சியும் ஆளுநரும் நேற்றும் இன்றும். தமிழ்நாடு அரசியல்ல பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்வான தாவேக அரசோட முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோட தொடங்கியிருக்கு. கடந்த காலங்களில் ஆளுநர் உரையின் போது அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையில மோதல் போக்கு இருந்து வந்த நிலையில தாவேக அரசோட கூட்டத்தொடர் எப்படி இருக்க போகுதுன்ற எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியில இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் மரபை மீறி வந்தே மாதரம் பாடப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விமர்சனங்கள் தாவேக அரசு மேல முன்வைக்கப்பட்ட நிலையில இந்த கூட்டத்தொடர் தொடங்கப்பட்டிருக்கு. தாவேக அரசின் முதல் ஆளுநர் உரை எப்படி இருந்துச்சு? ஆளுநருடனான உறவை சரியா கையாண்டதா தாவேக? கடந்த காலங்கள் தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநர்களுக்கும் இடையில இருந்த முரண்பாடு என்ன? ஆளுநரை வைத்து அரசியல் செய்யப்படுதுன்னு சொல்லப்படுற குற்றச்சாட்டுல உண்மை இருக்கா? இதையெல்லாம் தான் இந்த ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். மே 4ஆம் தேதி வெளியான தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள்ல தாவேக தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்தும் தனி பெரும்பான்மை கிடைக்காததுனால ஆட்சி அமைக்கிறதுல சிக்கல் ஏற்பட்டுச்சு. பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கையை காட்டாம பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க மாட்டேன்னு ஆளுநர் RV அர்லேக்கர் அடம் பிடிச்ச நிலையில ஒரு வார போராட்டத்துக்கு பிறகு ஒரு வழியா 118 MLAக்கள் ஆதரவை காட்டின அப்புறம் விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் சம்மதிச்சாரு. நேரு ஸ்டேடியத்தில் நடந்த பதவியேற்பு விழாவில் வந்தே மாதரம் தேசிய கீதம் முதல்ல ஒலிக்கப்பட்டு தமிழ்தாய் வாழ்த்துக்கு 3வது இடம் கொடுக்கப்பட்டுச்சு. இதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து எதிர்க்கட்சிகளும் கண்டனம் தெரிவித்த நிலையில உள்துறை அமைச்சகத்தோட சுற்றறிக்கையை தாவேக அரசு காரணம் காட்டி ஆளுநர் மாளிகை உத்தரவுன்னோ தமிழ்நாடு அரசு நிகழ்ச்சிகள்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும்னு சொல்லப்பட்டுச்சு. இடைக்கால சபாநாயகர் பதவியேற்பு, அமைச்சர்கள் பதவியேற்புன்னு தொடர்ச்சியா எல்லா நிகழ்ச்சியிலையும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு 3வது இடம் கொடுக்கப்பட்டு அது தொடர் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. இந்த நிலையில தான் ஜோசப் விஜய் தலைமையிலான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோட தொடங்கியிருக்கு. பதவியேற்பு விழாக்கள்ல வந்தே மாதரத்தை முதல்ல பாட ஆளுநர் மாளிகை தரப்புல வலியுறுத்தின நிலையில ஆளுநர் உரையின் போது தமிழ்நாடு சட்டப்பேரவை மரபா முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டுச்சு. தமிழ்நாடு அரசுக்குரிய மரபை தாவேக அரசு கடைபிடிக்க தவறிடுச்சுன்னு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில ஆளுநர் உரையப்போ தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டிருக்கு. தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான மரபை தாவேக அரசு கடைபிடிச்ச அதே வேளையில இதுவரைக்கும் இல்லாத மரபா நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே தேசிய கீதத்தையும் பாட வலியுறுத்தின ஆளுநர் தேசிய கீதம் பாடின பிறகே உரைய தொடங்கினாரு. மரபு மீறி தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டதற்கு விமர்சனம் எழுந்த நிலையில 2 முறை பாடுறதுல தவறு இல்லைன்னு சபாநாயகர் தெரிவிச்சிருக்காரு. ஆளுநர் உரை நிகழ்வுல கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், ஆளுநர் உரையில இருந்ததை வார்த்தை மாறாம ஆளுநர் வாசிச்சதுதான். கடந்த காலங்களில் தமிழ்நாட்டுக்கு ஆளுநரா இருந்த RN ரவியோ இல்லைன்னா அர்லேக்கர் கேரளாவின் ஆளுநரா இருந்த போதோ ஆளுநர் உரையை அப்படியே வாசிக்காம அதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டதும் வார்த்தைகளை திருத்தம் செஞ்சதையும் பார்க்க முடிஞ்சது. கடந்த 2021 தமிழ்நாடு முதலமைச்சரா திமுக தலைவர் MK ஸ்டாலின் பதவியேற்ற நிலையில அதே ஆண்டு செப்டம்பர்ல ஆளுநரா பதவியேற்றுக்கிட்டாரு RN ரவி. துவக்கத்துல அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான உறவு சுமூகமாவே இருந்ததா சொல்லப்பட்ட நிலையில 2022ஆம் ஆண்டு முதல் ஆளுநர் உரையப்போ எந்த கோரிக்கையையும் வைக்காத RN ரவி உரையில இருந்த சமூக நீதி, சகோதரத்துவம், கலைஞர், தந்தை பெரியார் உள்ளிட்ட வார்த்தைகளை எல்லாம் அப்படியே படிச்சாரு. ஆனா அடுத்த ஆளுநர் உரையை 2023 வாசிக்கிறப்போ அதுல இருந்த வார்த்தைகளை திருத்தியும் நீக்கியும் ஆளுநர் RN ரவி படிக்க உரையில் அச்சிடப்பட்டதுதான் அவை குறிப்பில் ஏறும்னு அன்றைய முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆளுநர் RN ரவியை அவையில வச்சுட்டே தீர்மானத்தை நிறைவேற்றது பேசுபொருளா மாறுச்சு. அடுத்தடுத்த ஆண்டுகள்ல தேசிய கீதத்தை முதல்ல பாடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சு ஆளுநர் உரையை படிக்கிறத புறக்கணிச்சு அதை நடைமுறையாவே கடைபிடிச்சு வந்தாரு ஆளுநர் RN ரவி. ஆளுநர் உரைகள்ல மட்டும் இல்லாம அரசின் அன்றாட நடவடிக்கைகள்லையும் அரசு கூட மோதல் போக்கு கடைபிடிச்சாரு ஆளுநர். எழுவர் விடுதலை, நீட் மசோதா, பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம்னு பல்வேறு மசோதாக்களை ஆளுநர் கிடப்புல போட உச்சநீதிமன்றத்துக்கு போன திமுக அரசு RN ரவிக்கு எதிரான தீர்ப்பு வாங்கினதோட ஆளுநர்கள் குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ள முடிவெடுக்கணும் அப்படிங்கிற காலக்கெடுவை உச்சநீதிமன்றம் விதிக்க ஒரு முன்மாதிரி தீர்ப்பு பெற்றதா திமுக தரப்புல சொல்லப்பட்டுச்சு. அரசுக்கும் ஆளுநருக்கும் தொடர்ச்சியா பல்வேறு மோதல்கள் இருந்தாலும் ஆளுநர் இடமாற்றம் செய்யப்பட்டப்போ முறையா அவரை திமுக அரசு வழி அனுப்பி வச்சதையும் பார்க்க முடிஞ்சது.
ஆளுநர் பதவி மூலமா மாநில அரசுகளை மத்திய அரசு கட்டுப்படுத்துதுங்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்ட நிலையில மத்தியில பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த குற்றச்சாட்டுகள் அதிகரிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆளுநர் பதவி தேவையற்றது அப்படிங்கிற கொள்கையை அண்ணா காலத்திலிருந்து திமுக தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வரதை பார்க்க முடியுது. ஆட்சியில இருந்தா சட்ட ரீதியாகவும் எதிர்க்கட்சியா இருந்தா போராட்டங்களை செஞ்சும் ஆளுநர்களோட செயல்பாடுகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை திமுக தொடர்ந்து மேற்கொண்டு வருது. ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையிலான மோதல் போக்குகள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம பல்வேறு மாநிலங்கள்ல, குறிப்பா பாஜக ஆளாத மாநிலங்கள்ல இருக்கிறத பார்க்க முடியுது. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு ஒரு நியமிக்கப்பட்ட பிரதிநிதியான ஆளுநர் மூலமா மத்திய அரசு நிழல் அரசு நடத்தும் முயற்சிகளுக்கு கண்டனங்கள் எழுற நிலையில தமிழகத்துல ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையே ஒரு சுமூக நிலை ஏற்பட்டிருக்கிறது வரவேற்கத்தக்கது.